நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் இன்றைக்கி ஈவினிங் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு சிக்னல் நின்றுட்டுருக்கேன். அந்த சிக்னல் முடியுது, லாஸ்ட்டாக ஒரு செகண்டில் முடியுது. அப்படி முடியுதுன்ற போது ஸ்டாப் ஆகக்கூடிய ஒரு நண்பர் சிக்னலை வேகமாக போகிறாரு, தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்போசிட்டில் சிக்னல் விழுகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட் இருக்கும் பொழுது அவரும் வேகமாக வராரு. 2 பேரும் மோதி கீழே விழுந்தே அடிபட்டுறாங்க. அதுக்கப்புறமா போய் பார்த்ததில் யாருக்கும் ஒன்றும் பெருசாக அடி இல்லை, கொஞ்சம் சுமாரான அடி தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய நபர்கள் இந்த மாதிரி அவசரத்தில் போகும்போது சாலை விதிகளை மதிக்காமல் வேகமாக போகிறீங்க. நீங்களும் எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி அடுத்தவரும் அதே மாதிரி வந்தாருன்னா தேவையில்லாத விபத்துகள் வரும். அதனால் சாலை விதிகளை மதிங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சிக்னல் போட்டிருப்பாங்க, ஆப்போசிட்டில் ஏறி போயிட்டுருப்பாங்க. அது நம்ம சாலை விதிகளுக்கு புறமானது. அந்த மாதிரி போகும்போது ஒரு விபத்து நடந்தால் நம்ம யாருக்கிட்டையுமே போய் பேச முடியாத, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ண முடியாத ஒரு சூழல் அங்கே ஏற்படும். அதனால் சரியான முறையில் சரியான வேகத்தில் போங்க. நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம உறவினர்கள் இருக்காங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு போங்க. ஓகேவா? சரி, இன்றைக்கி மைவி த்ரெட்ஸில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கிற மைவி த்ரெட் ஸ்டோர் ட்ரைனிங் முடிஞ்சுது. 6 மற்றும் 7 தேதிகளில் மதுரை அமிர்த ஹோட்டலில் ட்ரைனிங் முடிஞ்சுது. அதில் என்ன விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மைவி த்ரெட் ஸ்டோர் அப்படின்றது 300 இடங்களில் ஓப்பன் ஆக போகுது தமிழ்நாட்டில். குறைந்தது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் 10 இடத்துல வரப்போகுது. அனைத்து டிஸ்ட்ரிக்ட்லேயும் மைவி த்ரெட் ஸ்டோர் வரப்போகுது. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த ஸ்டோர் எடுக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சமாக நீங்கள் கிரவுண்ட் மெம்பராக இருந்தால் போதுமானது. இந்த ஸ்டோர் வைக்கிறதுக்கு இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு கடை வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பகுதியை ஒதுக்கி தனியாக வச்சுருக்கணும். அதில் வேறு கம்பெனியோட பொருள் எதுவும் இருக்கக்கூடாது. மைவி த்ரெட் ஸ்டோரில் கொடுக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லோரும் அதுக்கு தகுந்த மாதிரி கடையை ரெடி பண்ணிட்டு இந்த ஸ்டோரை எடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டோரில் என்னென்னலாம் விற்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 150 வகையான பொருட்கள் வரும் எதிர்காலத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு ஒரு 36, 37 வகையான பொருட்கள் விற்கப்படும். எதிர்காலத்தில் 150 வகையான பொருட்கள் விற்கப்படும். அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட தேவைகள் இருக்கக்கூடிய ஒரு சாம்பார் பொடி, ரசப்பொடி, எண்ணெய், மூஞ்சிக்கு போடக்கூடிய சோப்பு, ஆயில், அதுக்கப்புறமா பல வகையான பொருட்கள். நம்ம அன்றாட தேவையில் வெளியில் போய் வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம மைவி த்ரெட் ஸ்டோரில் வாங்க போகிறோம். அப்படி 150 வகையான பொருட்கள் வரப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் மே மாதம் இறுதிக்குள்ளே அந்த 300 ஸ்டோரும் திறக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் எப்படி இந்த பொருளை வாங்கினா நம்மளுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டைரக்டில் இருக்கிற நபர்கள் ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்கக்கூடிய பொருளிலிருந்து உங்களுக்கு 3% கமிஷன் கிடைக்கும். அதுவே 2வது லெவலில் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 1% கிடைக்கும். 2வது லெவலுக்கு மேலே எத்தனை நபர்கள் எங்கே பொருள் வாங்கினாலே உங்களுக்கு 1/2% கமிஷன் கிடைக்கும். நம்ம வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ணக்கூடிய வருமானத்தை விட அதிகமான வருமானம் இந்த மைவி த்ரெட் ஸ்டோரில் நமக்கு கீழே இருக்கிற டவுன்லைன் மக்கள் பொருள் வாங்கும்போது நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். நம்மளுடைய டீம் எந்த அளவுக்கு பெருசாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு இன்கம் இதில் வாங்கலாம். மைவி த்ரெட் ஸ்டோர் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் செயல்படுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இது ஒரு லைஃப் டைம் ப்ராஜெக்ட். ஏன்னா அன்றாட தேவைகள் ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம போய் கடையில் பொருளை வாங்குகிறோம், அதுக்குண்டான பொருளை கொடுக்குறோம், 2 பேர்த்துக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்படின்னும் போது நம்மளுடைய கம்பெனி லைஃப் டைம் கம்பெனி, அதை எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் மற்ற கம்பெனி விளம்பரத்தை நம்ம ஒளிபரப்புறோம் இல்லையா, மக்கள் பயன்பாடு படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் எதிர்வரும் காலங்களில் நம்ம நிறுவனம் தயாரிக்கக்கூடிய பொருட்களினுடைய ஆட்கள் நிறைய வரும் அப்படின்ற மாதிரி இந்த மீட்டிங்கில் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி மைவி த்ரெட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறவங்க என்னென்னலாம் விதிமுறைகள் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த விதிமுறைகள் என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரிங்களா? முதலாவதாக, இப்போ மைவி த்ரெட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நபர்கள் கடைக்கு வர நபருக்கு ஃப்ரீயாக ஒரு ஐடி போட்டு கொடுக்கலாம். மைவி த்ரெட்ஸ் பற்றி தெரியாத ஒரு நபர் மைவி த்ரெட் ஸ்டோருக்கு வராரு, அது என்ன ஏதுன்னு கேட்குறாரு.
அவர்கிட்ட இந்த மாதிரி விளக்கங்களை சொல்லி அவருக்கு ஃப்ரீயாக ஒரு ஐடி போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி பிஎம் பின்னும் அவர்கிட்டே கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டோர்காரர்கிட்டே பிஎம் பின் இருக்கும், நாம் அவர்கிட்டே பிஎம் பின்னு டைரெக்டாக வாங்கிக்கலாம். இனி எதிர்வரும் காலங்களில் அத்தாரிட்டி மெம்பர்கிட்ட இது வரைக்கும் பணம் அனுப்பி பின்னு வாங்கிட்டு இருப்பீங்க பிஎம் பின்னு. இந்த ஸ்டோர் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்தந்த மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் இருக்குதோ அந்த விவரங்கள் எல்லாமே அந்த பின் ஸ்டோர் டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸ்டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன இடங்களில் எத்தனை ஸ்டோர் இருக்குது அப்படின்றது அது டேட்டோட அந்த ஃபோன் நம்பரோட உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஆனால் அதை பார்த்து யாருக்கெல்லாம் பிஎம் பின் வேணுமோ அந்த இடத்துல நேரடியாக போய் பின்னை வாங்கி அப்டேட் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான பொருள் 360 ரூபா கட்டத்துக்கு உண்டான அந்த ஃபேஸ் கர் போட்டு நாம் வாங்கிக்கலாம். இனிமேல் இந்த ப்ராடக்ட் வரல அப்படின்ற பிரச்சனை இருக்காது. ஸ்டோர் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்தந்த இடங்களில் போய் நாம் வாங்கிக்கலாம், உடனடியாக பொருள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அதனால் இனிமேல் பிஎம் பின்னை வந்து இந்த மாதிரி மைவித்யர் ஸ்டோர் வச்சுருக்கவங்ககிட்ட தான் இருக்கும், நம்ம அவங்கக்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பின் ஸ்டோர் டீட்டெயிலில் போய் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை போட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை ஸ்டோர் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலோட உங்களுக்கு ஷோ ஆகும். அது அதுக்குண்டான வேலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ மைவித்யர் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க என்னென்னலாம் விதிமுறைகள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வேறு ஒரு டீமில் இருக்கக்கூடிய நபர்களை எங்கள் டீமுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. அந்தந்த டீமில் இருக்கிறவங்க அந்தந்த டீமில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வேறு என்னென்னா, அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் டீமு மாற்றி மக்களை ஜாயின் பண்ண வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அனைத்து கடைகளிலும் தயாரிப்பு மற்றும் விற்பனை விலை ஒரே மாதிரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடையில் அந்த கடையில் ஒரு மாதிரி, இந்த கடையில் ஒரு மாதிரின்னு அந்த ரேட்டு வந்து வித்தியாசம் இருக்காது. எல்லா கடைகளிலும் இந்த பொருள் 360 ரூபானா அது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கடைகளிலும் 360 ரூபாய்க்கு தான் விற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கடையில் நீங்கள் மைவித்யர் ஸ்டோர் பொருள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கும் மற்ற பொருள்களுக்கும் இடைவேளை இருக்கணும், ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை கடை வச்சுருக்கிறவங்க, ஸ்டோர் எடுத்துருக்கிறவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர் வச்சுருக்க மொபைல் ஃபோனை பற்றியும் அப்ளிகேஷனை பற்றியும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சவங்களாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அந்த பிஎம் பின் அப்டேட் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட் கமிஷன் தெரியாதவங்க வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி விரிவாக்கம் சொல்கிறது அப்படின்றதுக்காக ஃபோனை பற்றியும் அப்ளிகேஷனை பற்றியும் கொஞ்சம் தெளிவான விவரங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கடை அப்படின்றது கொஞ்சம் மெயினான இடத்துல இருக்கணும். ஒரு சின்ன சந்துக்குள்ளே அப்படி இருந்தாங்களே யாருக்கும் தெரியாது. அதனால் எல்லாரும் போய் வரக்கூடிய ஒரு தெளிவான இடத்துல ஒரு வணிக வளாகம் அந்த மாதிரி இடத்துல வச்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இபி வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த போர்டு மைவித்யர்ஸ் போர்டு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். அந்த அளவுகள் வேணும்னா முன்ன பின்ன மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கடை பெருசாக இருக்கும், ஒரு கடை சின்னதாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய போர்டு சைஸ் இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா 2க்கு 4 இருக்கலாம், அல்லது 3க்கு 6 இருக்கலாம், அல்லது 4க்கு 8 இருக்கலாம். இந்த சைஸில் உங்களுடைய போர்டு இருக்கணும். ஆனால் ஒரே மாதிரியான போர்டை தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் கடைக்கு தகுந்த மாதிரி அந்த போர்டை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மைவித்யர்ஸ் பொருள் வச்சுருக்கும் பொழுது வேறு நிறுவனத்தினுடைய பொருட்களை எதையுமே அங்கே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கடைகள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் திறக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மைவித்யர் ஸ்டோர் எடுத்துருக்கிறவங்களும் எனக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எழுதி கொடுத்துருப்பாங்க நிறுவனத்தில். நான் இந்த டைமில் தான் ஓப்பன் பண்ணுவேன், இந்த டைமில் தான் நான் ஈவினிங் வந்து மூடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நேரங்களில் கட்டாயம் கடை திறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு கூடுதலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, கடை திறந்துருக்கீங்களா இல்லையா, அடிக்கடி லீவு விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஜோனில் இருக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி மெம்பர்ஸ் டைரக்டர்ஸ் உங்களே விசிட் பண்ணுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம கடையை எப்போயாவது ஒரு டைம் திறக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் டெய்லி நீங்கள் திறந்து அந்த டைமுக்கு வச்சா தான் வரக்கூடிய கஸ்டமருக்கு எப்போ போனாலும் கடை இருக்கும், ஆஃபீஸ் திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல புதிய கஸ்டமரை கூட கூட்டிகிட்டு வந்து நேரடியாக காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கடை திறந்துருக்கணும். ஸோ அதனால் அவங்க திறந்துருக்குறாங்களா இல்லையானா அந்த ஜோனில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி மெம்பர்ஸ் டைரக்டர்ஸை விசிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்காலத்தில் நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக இப்போ சொல்லக்கூடிய இந்த விதிமுறைகளை சில மாற்றங்கள் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கு அந்த மைவித்யர் ஸ்டோர் எடுத்திருக்கிற உறுப்பினர்கள் வந்து எதுவும் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
எப்போ வேணாலும் நிறுவனம் இந்த விதிமுறைகளை மாற்றும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வேற என்ன அடுத்த விதிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறுவனம் எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த கடைகளை எடுக்கக்கூடிய உரிமையாளர்கள் வந்து ஒரு பாண்டு பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறுவனத்தினுடைய பிராண்டு அந்த பொருட்களை பாதிக்கும் வகையில் கடையில் உள்ள எந்த ஒரு செயல்பாடும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஏதாச்சும் நீங்கள் வேறு பொருளை வச்சு விற்கிறீங்க அல்லது வேறு நிறுவனத்தை பற்றி எதை சொல்லி விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியான செயல் யாரும் செய்ய வேண்டாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மைவித்ரேட் ஸ்டோர் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்தந்த யார் ஸ்டோர் எடுத்துருக்குறாங்களோ அவங்க தான் கடையில் இருக்கணும். வீட்டில் அப்பா இருக்கிறாங்க, ஒய்ஃப் இருக்கிறாங்க, மகன் இருக்கிறாங்க, விட்டுட்டு நம்ம வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தான் அந்த ட்ரைனிங் எடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு தான் அந்த பொருளை எப்படி விற்கணும், பின்னு எப்படி அனுப்பணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே தெரியும். அதனால் தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர மற்ற நாட்கள் எல்லா நாள்லையும் யார் ஸ்டோர் எடுக்கிறாங்களோ யார் உரிமையாளரோ அவர் தான் அந்த கடையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிறுவனம் சில கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான காரணம் அப்போ தான் வந்து நிறுவனம் கரெக்டாக செயல்படும், மக்களும் கரெக்டாக செயல்படுவாங்க, நிறுவனத்தை ரொம்ப நாளைக்கு செயல்பட வைக்க முடியும். நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்லா இருக்காது. ஸ்கூலில் கடுமையாக இருக்கிற வாத்தியார்கிட்ட தான் பசங்க பயத்தோடு படிப்பாங்க, வந்தாங்களா அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா சாதாரணமாக இருக்கிற வாதிக்கிட்ட அவர் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான நிகழ்ச்சி எனக்கும் நடந்திருக்குது, உங்களுக்கும் கூட நடந்திருக்கலாம். அதனால் எங்கள் ரூல்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குதோ அந்த கம்பெனி ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதை நீங்களே கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஆரம்பத்துலேருந்து மைவித்ரேட்ஸ் நிறுவனம் கிட்டத்தட்ட 2 வருஷத்தை முடிய போகுது, அடுத்தது 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த மக்களும் குறை சொல்லும் வகையில் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு குறை என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய நபர்களுக்கு ப்ராடக்ட் வந்து சேரல, அதுதான். அதுவும் இந்த 10 நாட்களில் மைவித்ரேட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்குது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டான பொருட்கள் வந்து சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிமேல் வந்து இந்த மைவித்ரேட் ஸ்டோர் மூலிமா தான் நம்மளுக்கு அதிகமான ரெவென்யூ கிடைக்க போகுது. ஸோ அதனால் 150 வகையான பொருளை வந்து விற்க போகிறாங்க. இதெல்லாம் கட்டாயம் எல்லாரும் வாங்கணுமானா கிடையாது. வாங்கினா உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு, உங்களை சேர்த்து விட்ட அந்த அப்ளைனுக்கும் பெனிஃபிட் உண்டு. யாரெல்லாம் பெரிய டீம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய இதில் பயன்பாடுகள் இருக்குது. அதனால் மைவித்ரேட்ஸ் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அடுத்தடுத்த முன்னேற்றங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாத நம்மளுடைய அண்டை மாநிலம் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், இந்தியாவினுடைய கடைசி எல்லையான இமாச்சல பிரதேசத்தில் ஒரு கம்பெனியோட டைப் வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்து நிறைய மாவட்டங்களில் நிறைய மாநிலங்களில் நம்மளுடைய ஆஃபீஸ் வரப்போகுது. இன்னும் சில மக்கள் நம்பிக்கை இல்லாத சில தேவையற்ற வதந்திகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசுகிறவங்க எப்பயுமே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களும் ஒரு நாள் நிறுவனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மைவித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணுவாங்க. நிறைய நபர்கள் வந்து ஆன்லைனில் வேலை செய்யலாம் அப்படின்னு யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி கேப்சா டைப் பண்ணுறது, பாட்டு கேட்டால் பணம் வர்றது, மேக்ஸ் போட்டால் பணம் வர்றது, இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வருமானத்தை ரெகுலராக கொடுக்குதா, கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வருதானா, அது எல்லாமே ஒரு கேள்விக்குறியை தான் நிற்குது. ஆனால் மைவித்ரேட்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணால் ஒரு நாளைக்கு 5 ரூபா கட்டாயம் உங்களுக்கு வரும். ஒரு முறை நீங்கள் 60 ரூபா வந்தால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கீழே ஒரு 9 நபர்களை இணைத்து விட்டு அவங்கள மினிமம் ஒரு 50 ரூபா வித்ரா பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பிஎம் மாறலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாளைக்கு 7 ரூபா, மாதத்துக்கு 210 ரூபா வாங்கலாம். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேறு எந்த கம்பெனிலையுமே எங்கேயுமே கிடையாது. காசே செலவில்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் SG 1லேருந்து 12 வரைக்கும் ப்ரொமோஷன் லெவலில் இருக்குது, அதிலே நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியும் நீங்கள் சீலிங்கை முடிக்கலாம். இப்படி பல வகையான வசதிகளோட மைவித்ரேட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. அது ஆல்ரெடி உள்ளார இருந்து அந்த பையனை வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு கம்பெனி எந்த லெவலில் போயிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால் இந்த ஸ்டோர் எடுத்த நபர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய V3 தோழமைகள் யூடியூப் சேனலில் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஏன்னா அவங்க தான் இனிமேல் நமக்கு எல்லா ப்ராடக்டும் கொடுக்க போகிறாங்க, பின்னெல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க கடையை நல்லா ரன் பண்ணால் தான் நிறுவனமும் நல்லா ரன் ஆகும். அதனால் எல்லோரும் கடையை ரொம்ப நல்லா ரன் பண்ணணும். நம்மளோட உறுப்பினர்களும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் கடையில் இருக்கும்போது வாங்கினா தான், நீங்கள் வாங்கினா உங்களுடைய அப்ளைனுக்கு பெனிஃபிட்டு, உங்களுக்கு கீழே இருக்கிற வாங்கினா உங்களுக்கு பெனிஃபிட்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பண்டமாற்று முறை மாதிரி தான் மைவித்ரேட்ஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் எல்லோரும் பொருள் வாங்குவோம், நம்மளுக்கு விருப்பப்பட்ட பொருளை கட்டாயம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த கமிஷன் கிடைக்கணும், நிறுவனம் ரொம்ப நாளைக்கு இருக்கணும். அப்போ தான் நாமளும் இந்த நிறுவனத்தில் ரொம்ப நாளைக்கு ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு
பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் காலை 9 மணிக்குள்ளே ஈவினிங் 6 மணிக்கு மேலே கால் பண்ணுங்கள், இடையில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக என்ன டவுட் இருந்தாலும் சரி பண்ணலாம். நீங்களும் மைவித் த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளே தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரீயாக மைவித் த்ரெட்ஸில் இணைத்து விடலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித் த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.